உதயநிதி ஸ்டாலின் படத்துல அந்த கானா சாங்குக்கு கெத்து. லிரிக்ஸ் எழுதிருக்கீங்க. ஆமா ஆமா கானா வினோத் பாடி இருக்காரா? அவரும் கூட அந்த எழுதினாரு. இன்சிடென்ட், அந்த மொமெண்ட்டை பத்தி. அது வந்து ஹாரி ஜெயராஜ் மியூசிக். ஆ. அதுல பாத்தீங்கன்னா அந்த முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணுது இப்போ, ஜெனிமா என்ன அந்த தான் லவ் சொல்றது எப்போ தாண்டி வரப்போறேன் வாட்ஸ்அப்புல, நீ வரலன்னு காயிலிருந்து நான் சாப்பிடல, அடி என்ன விட்டு போனாக்கா நெஞ்சி வெடிக்கும், ஒண்டியா நீ போனாக்கா பேய் பிடிக்கும், சைட் அடிச்சு என் லைஃப் நாத்தடிக்குது, என் பாட்டை கேட்டு இன்டர்வியூல கூத்தடிக்குது. அந்த பாட்டு அது வந்து நம்ம வினோத் அண்ணனும் நானும் எழுதி அது என்ன அவர் சிச்சுவேஷன்? பாடினாரு. என்ன சிச்சுவேஷன், என்ன அது சொல்லி? வந்து ஒரு ஃபுட்டை பற்றின ஃபுல்லாக அப்படியே சொன்னாங்க. ம். அப்படியே சொன்னாங்க. நான் அப்புறமா லோக்கல் வார்த்தை வச்சு எழுதுங்க நாங்கள். நான் அப்புறம் அதில் எழுதி நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணிட்டாங்க. பாட்டு நல்லா ஹிட் ஆகுது. உதயநிதி சார் ஏதாவது விஷ் பண்ணாரா? போனோம். அவர் தானே பேமெண்ட் அவர் தான் கொடுத்தாரு. அவர் ஆஃபீஸில் போயிட்டு தான் நம்ம கோடம்பாக்கத்தில் போயிட்டு அவர் ஜெயின் சாங்ஸ் கேட்டுட்டு பார்த்துட்டு என்ன சொன்னார்? அந்த கானா சாங் சூப்பராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கு, சொன்ன வார்த்தைகள் சூப்பராக இருக்குது பாண்டு. ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் கேஷ் கொடுத்தாங்க ரெஜெயின் மூவிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, விஷ் பண்ணாங்க. எல்லாம் விஷ் பண்ணாங்க. பாட்டு நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு. இப்போ உங்களுடைய கானா அந்த கேரியர் எப்படி போயிட்டு இருக்கு? அந்த டிராவல் இப்போ எதை நோக்கி, எந்த கட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க? இப்போது நல்லா கானா பண்ணிட்டு தான் இருக்கும். கானா பாடகர் ஒரு பிராண்டான கானா பாடகர்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய கானா பாடகர் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் உங்களை ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு புதிய கானா பாடகர்னா யார்? அப்படி சமீபத்தில் வந்தவங்கள, சமீபத்தில் உங்களோட கவனத்தை திருப்பினது நிறைய பாடகர் இருக்காங்கல்ல. இப்போ அண்ணன் பாலமுருகன் ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் சுதாகர் இருக்காரு, மைக்கேலு, அப்புறம் ஹரிஷு, கானா ஹரிஷ் தம்பி, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. இசைவாணி. இசைவாணி திடீர்னு சரியான பீக்கு, பயங்கரமாக போயிட்டாங்க இசைவாணி. அவங்க எல்லாரும் நிறைய கானா தினேஷ் எல்லாருமே